இந்த தடவை தீபாவளி ரொம்பவே களை கட்டிடுச்சுங்க. ஏன்னா அம்மா வீட்டுக்கு வந்ததுனால தீபாவளி பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணோம். எல்லாமே இந்த தடவை நிறைஞ்சு அமைஞ்சிருந்துச்சு. அம்மா வந்து பலகாரம் காலையிலே போட்டுட்டாங்க. உளுந்த வடை, அப்புறம் சுழியை சுட்டிருந்தாங்க. 65 பிள்ளைங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு மட்டன் பிரியாணி தான் இந்த தடவை செஞ்சுருந்தோம். எப்போதும் கறி குருமா தான் வைப்பாங்க. நாங்கள் வந்திருந்ததுனால பிரியாணி போட்டுடலாம் அப்படி சொல்லிட்டு பிரியாணி போட்டாச்சு. இலையே நிறைஞ்சிருச்சு பாருங்கள். எல்லாமே வீட்டில் செஞ்சது தான். தட்டை வடை, லட்டு இந்த ஸ்வீட்ஸ்லாம் வந்துட்டு வெளியிலேருந்து தம்பிக்கு கிஃப்டாக வந்தது. பாசிப்பருப்பு உருண்டை அம்மா வீட்டில் செஞ்சாங்க. மட்டன் பிரியாணி அல்டிமேட்டாக வந்திருந்தது இந்த தடவை. நைட்டே இதுக்கு தேவையானதெல்லாம் உரிச்சு வச்சுட்டோம். சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாம். ஸோ காலையில் எழுந்திரிச்சு டக்குன்னு அரைச்சி செய்கிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. கலரு, டெக்ஸ்சர் எல்லாமே இந்த தடவை சூப்பராக வந்திருந்தது. அதனால் என் தம்பிக்கு இன்றைக்கி ஒரு மினி விருந்தே போட்டாச்சு. ஏன்னா நெக்ஸ்ட்டு வருஷம் வந்து கண்டிப்பாக அவன் சிங்கிளாக இருக்க மாட்டான். அதனால் இப்போயே தம்பி கூட ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டுக்கலான்னு பக்கத்தில் நானும் அவனும் பேசிக்கிட்டே ஜாலியாக அந்த தடவை சாப்பிட்டு தீபாவளியை ஸ்பெண்ட் பண்ணோம். ஸ்வீட்டோட இந்த நாளை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லா ஸ்வீட்லேயும் ஒரு வாய் எடுத்து போட்டுட்டு இருந்தான். அங்கே பாருங்கள், எதை சாப்பிட்றது ஃபஸ்ட்டு, எதை வந்து லாஸ்ட்டாக சாப்பிட்றது ஒன்றும் புரியல. இதில் என்னென்னா அவன் கடைக்கு வேறு போகணும், கடையை திறக்கணும், தீபாவளிக்கு லீவ் இல்லைன்னு சொன்னால். அதனால் பதட்டத்தில் சீக்கிரம் செய்யணும். சிக்கன் கிரேவி 2 கிலோ வாங்கி சிக்கன் கிரேவி வச்ச விஷயத்தையே நாங்கள் மறந்துட்டோம். அப்போவே அவன் கேட்டான், ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதே, தாளிச்சாங்கன்னு கேட்டான். அப்போ கூட எங்களுக்கு ஞாபகம் வரல. அச்சோ அப்படின்ட்டு அப்புறம் சாப்பிட்டு அவன் போனதுக்கப்புறம் தான் ஞாபகமே வந்தது. ஐயோ சிக்கன் கிரேவி வச்சோமேன்னு சொல்லிட்டு. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நைட்டு இட்லி ஊற்றி அதை இவனை கவனிச்சதில் எங்கள் அப்பாவை கவனிக்க மறந்துட்டோம். அப்புறம் அவருக்கும் ஒரு இலையை போட்டு சாப்பாடு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் எங்கள் வீட்டு குட்டீஸு வாங்கடா அப்படி சொல்லிட்டு வெடிச்சிட்டு இருந்தானுங்க. அந்த ஆர்வத்தில் வந்து லேட்டாக தான் சாப்பிட்டானுங்க. நெக்ஸ்ட் உங்கள் வீட்டில் என்ன வெரைட்டின்றது மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். டூடல்ஸ்.